இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மாதிரியாக இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான், என் மகன், என் பேரன், ஒரே மேல். இது சினிமாவில் ரொம்ப பேருக்கு கிடைக்கணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இது அவ்வளவு சாதாரணமாக இந்த இடத்துல டக்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் இழந்த இழப்புகள், மேக்ஸிமம் தனஞ்சயனுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். சும்மா இந்த இடத்துல டக்குன்னு நிற்க முடியாது. இங்கே 3 பேர் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோம்னா இதில் செல்வராகவன் தான் சினிமா பிடிச்சு வந்தவர். தனுஷு சினிமா பிடிக்காது. 5-6 படம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு சினிமா பிடிக்காது. என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன்னு தான் வருவார். நான் துளுவது இளமையை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஷார்ட்டில் அழுதுகிட்டே தான் நடிப்பார். செல்வராகவன் படிக்கும்போதே அவர் ரொம்ப பெரிய படிப்பாளிங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்லேயும் அவர் தான் அதிகம் படிப்பாளி. இல்லைப்பா, அவர் தான் மாமா தானே அதிகம் படிக்கிறது. மெடலிஸ்ட்டு, பிஜி மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணார், செகண்ட் இயர் படிக்கும்போது நான் ஒரு வீட்டில் ஒரு பொருளை வச்சுருந்தேன்னா, அப்படியே சினிமாவுக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. சார் நமக்கு அதிகமாக பேசுகிறோமா, நிறைய பேசுவா டைம் நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரிவியூ ஷோவுக்கு கூட போக மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. இப்படி இருக்கிறப்போ அவர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே அழகின்னு வந்தார். அப்படியே அந்த புக்கு எப்படி ஸ்டைலாக தெரிஞ்சார். அப்படியே உட்காந்துப்பா, நோ காலேஜ். என்ன செகண்ட் இயர் தானே போயிருக்கேன். இல்லைப்பா, நோ காலேஜ். அப்புறம் ஆனால் பக்தங்க, ஏன்னா அந்த என்ஜினியர் சீட் வாங்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க அம்மா விஜயலட்சுமி பட்ட கஷ்டம் இருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீட்டு வாங்கணும். என்ன சொல்ற, இல்லைப்பா சினிமா தான். அப்போ எனக்கு டக்குன்னு கோவம் வரல. நான் ரொம்ப எமோஷனல் பர்சன். நான் கோவம் உடனே வந்துடும். கோவப்படாம சடன்னா யோசிக்கிறேன், என்னடா செய்கிறது, படிப்பு போயிருமேன்ட்டு. தம்பி, சினிமா உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலையும் இருக்கும். டிகிரி அப்படி இல்லை ராஜா. இப்போ போச்சுன்னா மறுபடியும் வராது. உனக்கு இன்னைக்கு எங்கேயாவது பியூனா போகணுன்னா கூட ஒரு டிகிரி தேவைப்படுது. நீ ஒரு டிகிரி வாங்கிட்டு வா, நான் உன்னை சினிமாவில் எங்கேயாவது சேர்த்து விட்றேன். இது சத்தியமாக சொல்கிறேன், போய் அவனை ஏமாற்றி காலேஜுக்கு போக வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசல. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டாரு. பார்த்தா நல்ல மார்க், என்ஜினியர் ஆகிட்டார். ஓ, நான் என்ன பண்ணேன், இது கடையில் ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி சிகாகோவில் ஏதோ ஒரு இது ஃபிலிம் கோர்ஸோடு சேர்ந்து அப்படி சொன்னா தான் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு ஒன்று வச்சுருந்தேன். அவர் என்ன நாடு கடத்தணும்னு பிளான் பண்ணுறீங்களா? நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. சினிமா தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.